ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டேரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பிரேஸ்லெட் ஸ்க்ரீனில் தெரியும். அப்பா கிட்ட நீங்கள் என்ன இன்டென்ஷன் வைக்கிறீங்க, உங்கள் சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு வந்து அவர் என்ன கைடன்ஸ் கொடுக்குறார், பிளெஸிங்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் புதிய ஒரு படிப்புக்காக, ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் சில விஷயங்கள் சடனாக உங்களுக்கு மனதில் தோணி இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படிப்புக்கும் ஒரு ஜாபுக்காக நீங்கள் முயற்சி போடணும், அந்த மாதிரி இது புதுசாக ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்புகளை வந்து டிவைன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது ஆஸ் அ குருவாக இறைவன் வந்து கொடுக்குறாரு. அதனால் ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கையோட, கரேஜோட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பொறி தட்டும், உங்களோட இதில் வந்து இன்ட்யூஷனில் வரும். இதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும், இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறது, உங்கள் பிள்ளைங்களோட படிப்புக்காக, இல்லைனா மேரேஜ்க்காக, அந்த மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லைனா வந்து கணவனை இழந்தவர்கள், இந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? விடோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனையில் இருக்கீங்க. அவங்க படிப்புக்காகவோ இல்லைனா மேரேஜ், அந்த மாதிரி அவங்கள அடுத்த கட்டம் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக ஒரு சிலர் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக, மோஸ்ட் ஆஃப் வந்து பேரண்ட்ஸோட அந்த ஒரு ஐடியா, நம்ம பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, கிராட்டிடியூட் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக போகுது. உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி ஒரு நல்ல சோல் வேணும், இல்லை சோல்மேட் கனெக்ஷனே வேணும்னு நீங்கள் ப்ரே பண்ணியிருந்தா டிவைன் அப்படி ஒரு பாசிட்டிவான பர்சனை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க சந்தோஷமாக. இது ஒரு அவேக்னிங் பீரியட். சில பேர் வந்து உங்களை நிறைய இல்யூஷன், ஏதாவது டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்த வழி போகிறது, இந்த நம்ம எடுக்க போகிற இந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக, நம்ம நியூ லைஃப்காக நமக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், அந்த மாதிரி. இது வந்து மோஸ்ட் ஆஃப் திருமணம் ஆனவங்க பிரேக்கில் இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு லைஃப்க்கு போகிறவங்க, அதே மாதிரி லவ் லைஃப்பில்